கிளவராக என்ன தான் பிளான் போட்டவனை தீர்த்து கட்டினாலும் கர்த்தருடைய பொல்லாப்பு இவன் வீட்டின் மீது வருகிறதுன்னு சொல்ல வரேன் நான். இந்த அறிவு ஆற்றலாம் வச்சு பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கணும். அவன் குளிக்கிறானா குளிக்கிட்டான், குளிக்கலன்னா போகிறான். ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா? எல்லோரும் சொல்லுவாங்க யுத்தத்துக்கு போகல, அதனால தான் இவர் இங்கே பார்த்தானே. இது புத்தி எங்கே இருந்தாலும் சரியில்லையே. யுத்தத்துக்கு போகிறேன்னா அபிகாயில் புருஷன் நாபால். ஆமாம், நாபாலுடைய வீட்டு மீது இதே தான் வருது. கர்த்தருடைய பொல்லாப்பு. தாவீது பக்கம் தான் கர்த்தர் இருக்கார். பிள்ளைகள் மீது பாதுகாப்பு வரணும்னா ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 25வது அதிகாரம் என்ன 28வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமையில் திரும்ப பண்ணினார். என்ன பொல்லாப்பு? அதே தான் சொல்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஒரு சர்வ சாதாரணமான விசுவாசி அவன். நாபால். இது நாபோத்து வேற, இது நாபால்.